பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எரேமியா 32வது அதிகாரம் 33வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: முகத்தை அல்ல முதுகை எனக்கு காட்டினார்கள். நான் ஏற்கனவே அவர்களுக்கு உபதேசித்தும் அவர்கள் புத்தியை ஏற்றுக்கொள்ள செவிகொடாமல் போனார்கள் என்பதாக. ஆண்டவருக்கு முதுகை அல்ல முகத்தை காட்டுங்கள். டேர்ன் யுவர் ஃபேஸ் டு காட், நாட் யுவர் பேக்ஸ் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். யூதாவின் குடிகள் ஆண்டவருக்கு தங்கள் முகத்தை காட்டுவதற்கு பதிலாக முதுகை காட்டினார்கள். அவர்களை எரேமியா தீர்க்கதரிசி மூலம் கர்த்தர் பலமுறை எச்சரித்த பின்பும் திரும்புவதற்கு மனதில்லாமல் கள்ள தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை நம்பி சோரம் போனார்கள். ஆகையால் அவர்களை பாபிலோனிய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரிடம் அடிமைத்தனத்திற்கு விற்று போட்டார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் முகத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி அவரை தேடுங்கள். இது கர்த்தரை தேடுகிற காலம், அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிற நாட்களாய் காணப்படுகிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் நாட்களில் யூதாவின் ஜனங்களில் ஏறக்குறைய 25 புருஷர்கள் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்திற்கும் தங்கள் முகத்தை கீழ்திசைக்கும் நேராக திருப்பி கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள் என்று எசேக்கியேல் 8:16 கூறுகிறது. அவர்களைப் போல இந்நாட்களிலும் காணப்படுகிற கர்த்தருடைய ஜனம் என்று கூறுகிறவர்களில் அநேகர் தேவனுக்கும் அவருடைய ஆலயத்திற்கும் தங்கள் முதுகை காட்டுகிறவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆலயத்தை குறித்தும் ஆண்டவருடைய சமூகத்தை குறித்தும் வாஞ்சை இல்லை. நேரத்திற்கு ஆலயத்திற்கு வந்து ஆண்டவரை தேட வேண்டும் என்ற ஆசை இல்லை. ஆவிக்குரிய காரியங்களிலும் ஜெப கூட்டங்களிலும் நாட்டமில்லை. வசனத்தில் வளர வேண்டும் என்ற தாகமில்லை. கர்த்தருடைய வருகையை குறித்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் தங்களுடைய முகத்தை வேறு பல காரியங்களுக்கு நேராக திருப்புகிறார்கள். உலகத்தின் கவர்ச்சிகளுக்கும் சத்துருவின் நயங்காட்டுதலுக்கும் தங்களை விற்று போடுகிறார்கள். ஆகையால் உங்கள் ஆபத்து நாளிலே என் முகத்தை அல்ல என் முதுகை உங்களுக்கு காட்டுவேன் என்று கர்த்தர் எரேமியா 18:17 கூறுகிறார். ஆபத்து வேளைகளில் ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறோம். உதவிகள் கிடைக்காத போது முறுமுறுக்கிறோம். ஆனால் அதுவரை ஆண்டவருக்கு முகத்தை காட்டி அவரை தேடியிருக்கிறோமா என்றால் அது கேள்விக்குறியாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் முகத்தை ஆண்டவருக்கு நேராக திருப்பி அவருடைய முகத்தை தேடும்போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று என்ற சங்கீதக்காரனைப் போல அவருடைய முகத்தை தேடுங்கள். அப்போது உங்கள் முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் கிருபையையும் சமாதானத்தையும் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாற்றுடைய இந்த டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, எங்களுடைய முதுகை அல்ல எங்களுடைய முகத்தை உமக்கு நேராய் திருப்பி நாங்கள் உம்மை அனுதினமும் தேட கர்த்தர் தாமே உதவி செய்யும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன் என்று சங்கீதக்காரனைப் போல எப்போதும் எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி திருப்பப்பட்டதாய் காணட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உம்முடைய முகத்திலிருந்து ரட்சிப்பு வரும், விடுதலை வரும், நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் வரும் என்பதை அறிந்து இன்றிலிருந்து இன்னும் அதிகமாக உம்மை தேடுவதற்கு உம்முடைய பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிப்பார்களாக. இன்றைய தினம் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே.